குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது 22/4/2024 முதல் 28/4/2024 வரை உள்ளான ஒரு வார காலத்துக்கான ராசி பலன். முதல்ல இந்த வாரத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் என்னன்னு பார்த்துடலாம். 22ஆம் தேதி திங்கட்கிழமை கள்ளழகர் எதிர் சேவை. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாஸ்து நாள், அன்றைக்கி பௌர்ணமி விரதமும் கூட. காலம்பரை 8:59 முதல் 9:35 வரை வாஸ்து நேரம். சத்யநாராயணா விரதம் பண்ணுறவங்க அன்றைக்கி தான் பண்ணணும். 26ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்த நாள். 22, 26 2 சுப முகூர்த்த நாட்கள். 27ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி விரதம் அன்றைக்கி. அப்புறம் இந்த வாரத்தில் என்ன கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, 23 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிரன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ எப்படின்னா, மீனத்துலேயும் மேஷத்துலேயும் ஒரு கிரக கூட்டம் இருக்குது, கிரக சேர்க்கை இருக்குது. ஸோ இது ஒரு ஒரு மிக்சடான ஒரு பலன்களை தான் நமக்கு ஜாதகப்படி கொடுக்கும். ஸோ இப்போ சொல்லியிருக்கிற பலன்கள் எல்லாமே கோல்சார பலன்கள். ஸோ இது உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஜனனகால ஜாதகத்தை எடுத்துட்டு அதில் இந்த கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு என்ன தசாபுக்தி இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த பலன்கள் எல்லாமே இருக்கும். இந்த பலன்கள் நமக்கு எடுத்து கொடுக்கறது தசாபுக்திகள் தான். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னா, கண்ட அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ குருபியோ நமஹ. சிம்மராசிக்காரர்களுக்கான வராசி பலன். வார ஆரம்பம் கொஞ்சம் மெதுவாகவே போகிற மாதிரி தான் இருக்கும். தனலாபம் உண்டு. குழந்தைகள் வகையிலும் மனதில் உள்ள கவலைகள் மறையும். குடும்பத்தில் மனைவி மற்றும் அவருடைய உறவு வகையில் சிறு உரசல்கள் வரலாம். சிறிது நிதானமான போக்கை கடைபிடிக்கவும். 9, 10ஆம் அதிபதிகளுடைய சேர்க்கை, அதாவது தர்ம கர்மாதிபதிகளுடைய சேர்க்கை 4 நாட்களுக்கு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரன் பெயர்ச்சியாகி வெள்ளிக்கிழமை மேஷராசிக்கு போயிடுவார். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் ராகு, புதன் இந்த மாதிரி 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. பிரயாணங்களின் போது கவனம் தேவை. அதாவது நீண்ட தூர பிரயாணங்கள் எடுத்துக்கும் போது கொஞ்சம் இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை. புத்திரர்கள் வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் அவர்களை பற்றிய கவலையும் கொஞ்சம் இருக்கும் மனசில். அது சிறிது சிறிதாக குறையும். பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ இது பத்திரப்பதிவு சம்மந்தமாகவோ சில குளறுபடிகள் நடக்கலாம். அது சில சிக்கல்கள் ஏற்பட்டு பின்பு விலகும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு சொத்து வாங்கும்போதோ இல்லை ஒரு வாகனம் வாங்கும்போதோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டு அதில் எதுவும் வில்லங்கம்லாம் இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பரிவர்த்தனைகள் செய்வது நல்லது. அதே போல் கணவன் மனைவி வழியிலும் மாமனார் வழியிலும் கொஞ்சம் விஷயங்களை ஏதாவது முக்கியமான விஷயங்கள் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுமோ இல்லை வேறு ஏதோ இருந்ததுன்னா கொஞ்சம் சரியான ஒரு அணுகுமுறை மூலமாகத்தான் நீங்கள் அதை சால்வ் பண்ண முடியும். குடும்ப விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம் இது. அதே போல் வியாபாரம், கூட்டுத்தொழில் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதுலேயும் ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய காலம் இது. சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரான டைம் தான். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு ஜாகிரத உணர்வோடு, அதே சமயத்தில் ஒரு நிதானமான போக்கு. உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட அதை கொஞ்சம் பின்னாடி பெரிய ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லாமே சரியாயிடும்.